மம்மி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி, நான் உங்கள் யாரோ. வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்குக்கா எஃப்எஃப் சீக்ரெட் மாஃபியா பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூ பண்ணிக்கோங்கடா. உங்கள் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறது பண்ணாததோ உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்கடா. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ரீம்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணால் இப்போது ஜேகே அண்ட் யோவன் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாஷி அவள் சாப்பிட்டு முடிச்சிட்டா. அதுக்கு மேலே அவளுக்கு சாப்பிட பிடிக்கல. சும்மா ஜேகேவை ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ ஜேகேவும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அவர் காலேஜுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இங்கே யோவனும் சாப்பிட்டுட்டு அவனும் ஸ்கூலுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்களும் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அவங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க. யோவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. இப்போ ஜேகே தான் வயன் சொல்லுங்க. என்ன ஜேகே? இல்லை யாஷியை நான் என் கூட கூட்டிகிட்டு போவா? நீங்கள் ஷாக்கிங்காக ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன இல்லடி, எனக்கு யாஷியை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அவளை என் கூட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட்டிகிட்டு போவா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? அவள் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க நீங்கள் கிளாஸ் எடுக்கிற டைமில். ஜேகே யாஷியை பார்க்குறாரு. யாஷி ரொம்ப சேடாக ஹெட் டவுன் பண்ணிக்கிட்டா. அதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை வயன், என் பொண்ணு அதெல்லாம் சமத்தா இருப்பா. என் குட்டி சுமத்தா இருப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரி யாஷியை பார்த்து கேட்டதுமே யாஷியும் அப்படிங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறா. வாய்ஸாக பிளிங்க் பண்ணுறா. க்யூட்டாக இருக்கா. நீங்களும் சிரிச்சுட்டு யாஷி டாடி கூட போறியா? போரு மம்மி ப்ளீச்சு அப்படின்ற மாதிரி அவ க்யூட்டாக கெஞ்சுறா. நீங்களும் சரி வா, நான் உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாஷி கூட்டிகிட்டு அங்கே ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. அவள் ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கா. நீங்களும் அவளை அப்படியே சொடக்க எடுத்துட்டு அவளுக்கு மைதா வச்சு விட்றீங்க. ஏன் மம்மி இது வைக்கிற? அதுவா, என் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கால்ல, யாராவது கண்ணு வச்சுட்டா அதுக்கு தான். அப்படியா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஐயோ யாஷி நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கடி, நானே கண்ணு வச்சிருவேன் போல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் ஒரு மாதிரி ஷையாகிக்கிட்டே அச்சோ அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்கிறா. அவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது நீங்கள் இப்படி சொல்கிறது. இன்னும் பிள்ளைன்னு கொஞ்சிற, எப்போதும் பையனை தானே இப்படிலாம் கொஞ்சுவ அப்படின்னு. எனக்கு நீ வேற யோவன் வேற இல்லை, 2 பேருமே என் பசங்க தான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு சீக்ஸ் அப்படி கேள்விக்கிட்டே சொல்கிறீங்க. அப்படியா, உனக்கு அண்ணா பிடிச்சாலுக்கும் என்னையும் பிடிக்குமா? பிடிக்குமே, என் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி அவளும் சிரிச்சுக்கிட்டே எனக்கும் என் மம்மி ரொம்ப பிடிக்கும், மம்மி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீங்களும் ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜேகே தான் வயான் யாஷியா கூட்டிகிட்டு சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. வரேன் பா, உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ அவசரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. மம்மி டாடி திட்டாத, டாடி பாவும், உங்கள் அப்பாவை பற்றி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யாஷியை தூக்கிட்டு வரீங்க. ஜேகே பார்க்குறாரு. யாஷி அவ்வளோ அழகா க்யூட்டா பிரின்சஸ் மாதிரி இருக்கா. அவள் ஜேகே பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரா. ஜேடி ஐம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா ஜேகே கிட்ட தான் போறா. அச்சோ என் பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீக்ஸ்ல கிஸ் பண்றாரு. ஐயோ டேடி மம்மியும் அதான் சொன்னா, நீயும் அதான் சொல்ற அப்படின்ற மாதிரி அவ கியூட்டா பேசுறா. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி போலாமா? பிள்ளாமி அப்படின்னு சொல்றா. இப்போ ஜேகே தான் மம்மி கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னதும் யாஷி உங்களை ஹக் பண்ணி உங்கள் சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு மம்மி பாய், நம்ம டேடி கூட போயிட்டு சீக்கிரமா சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவள் சொல்கிறவங்க கிட்ட நீங்களும் அவள் பேசுறதே கேட்டு ஓகே குட்டி, டேடி கூட சமத்தா இருக்கணும், ஒழுங்காக சாப்பிடணும், டேடியை ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது, ஓகேவா? அதெல்லாம் குட் கேர்லாக இருப்போம் மம்மி அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே ஜேகே தான் உங்களை கிட்ட பிடிச்சி இழுத்துக்கிறாரு. இங்க யாஷி தான், யாஷி குட்டி நானி கண்ணு முடிக்கோ அப்படின்ற மாதிரி அவள் ஜேகே சொன்னதுமே அவளும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டா. கியூட்டா அவளோட குட்டி ஃபிங்கர் வச்சு அவள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டா. ஜேகே பார்த்து சிரிச்சுட்டு உங்க லிப்ஸ்ல தான் ஒரு பெக் பண்றாரு. சிக்கி அப்படின்ற மாதிரி நீங்க அவரோட செஸ்ட்டை பிடிச்சி தள்ளுறீங்க.
பயப்படாத, சீக்கிரமா வந்துடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? போயிட்டு வரேன்டி அப்படின்ற மாதிரி ஜேகே உங்களை கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட அவர் பேசுறது எல்லாமே உங்க லிப்ஸ்ல டச் ஆகுற மாதிரி தான் இருக்கும். யாஷிய பாக்குறாரு. அவ ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ லைட்டா ஒரு கிஸ் பண்றாரு. நீங்களும் பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பலான்ட்டு போறாரு. இந்த சைடு யோனை பார்த்தா இது எல்லாத்தையுமே முறைச்ச மாதிரி யோன் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜேகே பார்த்துட்டு யோவன் நீ கிளம்பிட்டேன்னா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. யோவன் ஜேகே பார்த்து செம்மையா மறைக்கிறாரு. என்னன்னு ஜேகேக்கு உங்களுக்கு புரியல, பட் ஜேகேக்கு நல்லா புரியுது அவர் ஏன் மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டதான் வர்றாரு. மம்மி என்ன யோவன் நீல் டவுன் பண்ணு. எதுக்குடா நீல் டவுன் பண்ணு மம்மி அப்படின்றதும் அவன் பேசுறதே ஒரு மாதிரி கோமா இருக்கு. உங்களுக்கு என்னன்னே புரியல, காலையில இருந்து ஒரு டைப்பாவே இருக்கான். சரின்னு சொல்லி நீங்களே நீல் டவுன் பண்றீங்க. என்னம்மா அப்படின்ற மாதிரி அவன் சிக்ஸ்ல ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவன் உங்க லிப்ஸை அழுத்தி அவன் தொடக்கிறான். அவன் கையை வச்சு நல்லா அழுத்தி ரப் பண்றான். அவங்களுக்கு பெயின் ஆகுது. யோவன் என்ன பண்ற, வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா ஜேகே கிஸ் பண்ணிருப்பான்ல, அதனாலதான் யோவன் வைப் பண்ணி விடுறான். என்னடா பண்ற, வலிக்குதுடா. இப்போ யோவன் தான் உங்க ஃபேஸை கப் பண்ணி அவன் கிஸ் பண்றான் உங்க லிப்ஸ்ல. நீங்க பைடேஸ்ல யோவனை பாக்குறீங்க. அதுக்கு மேல ஷாக்கிங்கா ஜேகே வயடைஸ்ல யோவனையும் உங்களே பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோபமா வருது. ஏன்னா அவர் கிஸ் பண்ணதை வந்து வைப் பண்ணி விட்டுட்டு யோவன் கிஸ் பண்றது அவருக்கு ஒரு மாதிரி கோபம் வருது. என்னதான் இருந்தாலும் நீங்க அவரோட வைஃப், அவருக்கு கொஞ்சம் பசஸ் ஆகுதுதான். இப்போ அவர் தான் மறைச்சி யோவனை பார்த்துட்டு இருக்காரு. யோவன் தான் உங்க லிப்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு நல்லா சாப்பிடு, வீட்டில் பத்திரமா இரு, ஷாஃப் டோர் நாக் பண்ணாலும் ஓப்பன் பண்ணாத, சரியா? ஈவினிங் நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம், அது வரைக்கும் பத்திரமா இரு, ஒழுங்காக சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு மம்மி அப்படின்ற மாதிரி அவங்க சீக்ஸை கப் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வயடைஸில் யோவனே பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் புதுசாக இருக்கு, இதெல்லாம் அவன் பண்ணவே மாட்டான். அவன் எப்போதுமே சிக்ஸில் மட்டும்தான் கிஸ் பண்ணுவான். ஏன்னா லிப்ஸில் அவனுக்கு நல்லாவே தெரியும் டேடிக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜேகே கொஞ்சம் பொசசிவ், அதனாலேயே அவன் சிக்ஸில் மட்டும்தான் கிஸ் பண்ணுவான். உங்களுக்கு லிப்ஸில் கிஸ் பண்ண மாட்டான். இப்போ சடனாக அப்படி அதுவும் ஜேகே கிஸ் பண்ணதை வைப் பண்ணி விட்டு அவன் கிஸ் பண்ணது உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. நீங்கள் யோவனை ஷாக்கிங்காக பார்த்துட்டு இப்போ ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் என்னன்னா யோவனை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறான். நீங்கள் வந்து ஜேகேவே பார்க்குறீங்க. சரி, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு யோவன் அப்படியே போறாரு. இங்க ஜேகே அப்படியே நின்று கோல்ட் ஐஸ்ல போற யோவனி முறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க ஜேகேவை பாக்குறீங்க. இங்க யாஷி தான் டாடி டாடி அண்ணன் போறோம் வாங்க நம்மளும் போலாம் அப்படின்ற மாதிரி ஷேக் பண்றாரு. என்ன குட்டி, டாடி போலாம் டைம் ஆச்சுல்ல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இங்க ஜேகே தான் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவரும் போலாமா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டே நான் போயிட்டு வர வயன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜேகே கோகிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரு ஒரு மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. உங்களுக்கு தான் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு அப்படியே உள்ள வரீங்க. இப்போ ஜேகே தான் யாஷியை பேக் சீட்ல உட்கார வச்சுட்டு அவருக்கு சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ அவர் வந்து டிரைவர் சீட்ல உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க யோவனை தான் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. யோவன் ஒரு மாதிரி நக்கலா ஜேகேவை பார்க்கல, பட் ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு நக்கலா ஒரு ஸ்மக் பண்றாரு. அது ஜேகேவை நினைச்சுதானு ஜேகேக்கு நல்லாவே தெரியுது. குழுப்ப பார்த்தியா, இதுக்கு வந்து பிறந்திருக்கு பாரு எனக்குன்னு, அது சரி ஷாம்புல என்ன மாதிரி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனோட மைண்ட் தாட்டு அப்படியே ஒரு மாதிரியே போய் காரை யோவன் ஸ்கூல் முன்னாடி நிப்பாட்டுறாரு. நிறுத்தினதுமே இங்க யோவன் தான் யாஷி இறங்கு அப்படின்ற மாதிரி அவளோட சீட் பெல்ட் எல்லாம் எடுத்து விட்டுட்டு யாஷியை கூப்பிடுறான். யோவன் எதுக்கு யாஷி, நீ மட்டும் போ, யாஷி என் கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஜேகே தான் சொல்றாரு. பட் ஆனா யோவன் எதுவுமே பேசல. யாஷி நீ அண்ணா கூட வருவா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறான். யாஷிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. யாஷி ஜேகேவை தான் பாக்குறா.
ஜேகே யாஷியை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, யாஷி குட்டி, நீ அண்ணா கூட போறியா டேடி கூட இருக்கியா? என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. டேடி உனக்கு நீ என் கூட வரீனாலும் பிரச்சனை இல்லை, அண்ணா கூட போறீனாலும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க அப்படின்ற மாதிரி யாஷி கிட்ட கேட்டதும், டேடி நான் உன் கூட இருக்கேன் டேடி அப்படின்ற மாதிரி இங்க யாஷி சொல்றா. யோவன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி யோவன் யாஷி கையை பிடிச்சி இழுக்கிறான். யோவன், யாஷியை ஃபோர்ஸ் பண்ணாத, அவதான் என் கூட இருக்குன்னு சொல்றால, நான் பாத்துக்கிறேன், கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜேகே கொஞ்சம் ஹாஷாவே சொல்றாரு. அதுக்கு மேல யோவனால ஜேகே கிட்ட பேச முடியல. ஒரு மாதிரி மறைச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு அப்படியே டோர் டம்முன்னு சாத்திட்டு அவர் அப்படியே போறாரு. இப்போ ஜேகே தான் யோவன் எதுவுமே பேசல, ஜஸ்ட் அப்படியே நிக்கிறாரு. லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுத்துட்டு யோவனோட சிக்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு, யோவன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி உன் டேடி ஒன்றும் கெட்டவன்லாம் கிடையாது. இது உனக்காக தான், உங்களுக்காக தான் நான் பண்றேன். உண்மை என்னன்னு தெரியக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் யோவன். இதை பத்தி யோசிக்காத, எல்லாத்தையும் டேடி பாத்துக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி ரொம்ப காமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பட் நம்ம ஆளுக்கு தான் அதெல்லாம் சொன்னா கேட்டுருவோமா, அந்த மாதிரி தான். சொல்லியாச்சுன்னா விடுங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. திமுரு போ போ அப்படின்ற மாதிரி ஜேக்கவும் விட்டுட்டு சொல்றாரு. அவர் கடுப்பாயிட்டாருன்னு எவனுக்கு புரியுது. அவரும் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே அந்த இடத்த விட்டு போறாரு. திங்க முடிச்ச 3 நேரம் ஸ்மர்க்கு அப்படின்ற மாதிரி இங்க ஜேகே தான் மனசுக்குள்ளே குமரிட்டு இருக்காரு. ஜேக்கவும் ஒரு மாதிரி கடுப்புலே வந்து கார்ல ஏறுறாரு. டாடி என்னாச்சுமா, ஏன் அண்ணா உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்றான், உனக்கும் அண்ணாவுக்கும் சண்டையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. குட்டி அப்பெல்லாம் எதுவும் கிடையாது சரியா, குட்டி மலுக்குள்ள எதையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கார்ட்டூன்ஸ் தான் வச்சு அவ கொடுக்குறான். யாஷியும் அதை வாங்கி ஹாப்பியா வாங்கிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. ஜேக்கவும் அப்படியே கொண்டு போய் காரை ஸ்டாப் பண்றான். ஸ்டாப் பண்ணிட்டு டோர் ஓபன் பண்றா. இப்போ குட்டி தான் இறங்குறாங்க. டாடி இதுவும் காலேஜா? இது டாடி காலேஜ் கிடையாது, டாடி வேலை பார்க்குற காலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா பிடிச்சா இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி பார்த்துட்டே வரா. உள்ள வர வர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜேகேவையும் யாஷியும் தான் மாத்தி மாத்தி குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இங்க ஜேகே இங்க சுத்தி பார்த்து ஹாப்பியா துள்ளிக்கிட்டே வந்துட்டு இருக்க யாஷியவே பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராரு. அப்போ ஒரு கேர்ள்ஸ் கூட்டம் தான் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் குனிஞ்சி யாஷிய பாக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்கா. அவகிட்ட நீல் டவுன் பண்ணி குட் மார்னிங் பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி அவரோட ஹேரை சஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. அவ ஹேர்ல கை வச்சுட்டு, அச்சோ ஆன்டி ஏன் என் ஹேர் ஸ்டைல கழிச்சிங்க, மம்மி எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப கியூட்டா சொல்றோம். அச்சோ நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி உங்களோட சீக்ஸை அப்படியே லைட்டா கிள்றாங்க. அவளும் அவளோட குட்டி ஹேண்ட்ஸால அவ ஐஸ க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அவ ஃபேஸையே அப்படியே அந்த குட்டி ஹேண்ட்ஸால ஹைட் பண்ணிக்கிட்டு அச்சோ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சொல்றா. பார்க்கவே அவ்வளவு கியூட்டா இருக்கு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அச்சோ பிரின்சஸ்க்கு வெக்கலாம் வருதே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இங்கதான் ஜேகே இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. சரி சரி போதும் போதும், என் பொண்ணு ரொம்ப ஓட்டாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க ஜேகேவும் சொல்றாரு. இங்க அந்த கேர்ள்ஸ் தான் ஷாக்கா, என்ன சார் இவங்க உங்களோட டாக்டரா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஆமா இவங்க என் டாக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமாண்டி ஃபேஸ் கூட ஒரே மாதிரி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுது. அப்பதான் எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா அப்படிதான் ஜேகே ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்டா அவங்கள பாக்குறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா கேட்டதுமே ஜேகேக்கு இங்க ஷைனஸ் வந்துருச்சு. அவரும் ஒரு மாதிரி ஷையா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மேரேஜ் ஆகி 10 years ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க எல்லாரும் செம்ம ஷாக்கு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. என்னாச்சு ஆண்டி ஏன் டல் ஆயிட்டீங்க, எனக்கு அண்ணா கூட இருக்கா நீ அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்படியா அப்படின்ற மாதிரி இன்னும் ஷாக்கா உங்களுக்கு.
உனக்கு அண்ணன் வேற இருக்காங்களா? ம், தோ அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான், அவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றா. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் செம்ம ஷாக்கிங்ல ஒரு மாதிரி அவங்க ஃபேஸே வாடி போயிடுச்சு. ஒரு மாதிரி டல் ஃபேஸோட பார்த்துட்டு இருக்காங்க. ஓ ஓ சூப்பர் குட்டி அப்படின்ற மாதிரி அவங்க சிக்ஸை பிடிச்சி சொல்றாங்க. ஜேகே தான், போதும் போதும், நீங்க கிளாஸ் போங்க, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாஷியை கூட்டிட்டு அவரும் கேபின் தான் போறாரு. போனா அங்க சுகா தான் ரொம்ப சின்சியரா உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு தான் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்றீங்க, அதாவது ஜேகே சொல்றாரு. இங்க ஷிகாவும் ஹெட்டப் பண்ணி பார்க்க, வாங்க மிஸ்டர் ஜென் ஜங்குக், குட் மார்னிங் அப்படின்றாரு. ஜங்குக்கும் ரிட்டர்ன் பேக் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. பார்த்தா கீழே யாஷி தான் ஜேகேக்கு பின்னாடி கியூட்டா நின்றுட்டு இருக்கா. இங்க ஷிகா பார்த்துட்டு, ஹே பொண்ணு அழகா இருக்காங்களே யாரு அப்படின்ற மாதிரி அவ கேட்டதுமே என்னன்னே தெரியல, யாஷிக்கு ஷிகாவை ரொம்ப பிடிச்சிச்சு. குறுக்குறுன்னு ஷிகாவையே பச்சைக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. அது என் பொண்ணுதான் சார் அப்படின்னதும், ஓ அப்படியா, வாங்க 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 குட்டி அப்படின்னதும் ஓடி போய்க்கிறான். ஓடி போய் ஷிகாவோட லேப்ல ஏறி உட்காந்துக்கிறா. வாவ், நீங்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிஞ்ச் பண்ணதும் இங்க யாஷிக்கு சிக்ஸ் எல்லாம் ரெட் ஆகுது. அவ ரொம்ப வெக்கப்படுறா. தேங்க்யூ அப்படின்ற மாதிரி, நீ ரொம்ப கியூட்டா இருக்கா அப்போ உன் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஷிகா சொல்றாங்க. இங்க யாஷிக்குன்னா ரொம்ப ஹாப்பி. அவ அப்படியே ஷிகாவே பார்த்துட்டு இருக்கா. ஜேகே பாக்குறா, என்ன என்னை விட்டு யார்கிட்டயும் போக மாட்டா, குடுக்குடுன்னு போய் ஷிகா மேலே உட்காந்துக்கிட்டா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க ஜேகே யாஷியவே பார்த்துட்டு இருந்தா. இங்க யாஷிக்கு ஜேகேவே மறந்து போச்சு, ஷிகாவையே பார்த்துட்டு இருக்கா. இங்க ஷிகா தான் யாஷிய டேபிள் மேல உட்கார வச்சுட்டு, வீட்டுல மம்மி எப்படி இருக்காங்க, பாப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரேண்டமா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவ கியூட்டாவே பதில் சொல்லிட்டு இருக்கா. இது சாப்பிட்டேன், மம்மி நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஷிகா தான், பாப்பா ரொம்ப கியூட்டா பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னதும் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவளும் அகைன் வந்து வைக்கப்படுறா. அச்சோ ரொம்ப கியூட்டா இருக்கீங்களே அப்படின்னதும் அவளுக்கு இன்னும் ஷை ஆகுது. ஷிகா அது அப்படியே ஒரு போட்டோ எடுக்கிறான். ஜேகே தான், ஷிகா தான் ஜேகே பார்த்து, ஜேகே சொல்லுங்க சார், வீட்டுக்கு போனதும் தங்கச்சிகிட்ட சொல்லி சொத்தி போட சொல்லு யாஷிக்கு, ஏன்னா நிறைய பேர் கண்ணுப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்க ஜேகேவும் சிரிக்கிறாரு. இங்க யாஷியும் சிரிக்க, மம்மி சொன்னாங்க அதுக்குதான் இங்க இங்க அப்படின்னு சொல்லி காதுக்கு பின்னாடி காமிக்கிறா. இங்க எனக்கு மயில போட்டு வச்சாங்களே அப்படின்னு சொல்லி அவ சொன்னதும் கியூட்டா இருக்குது எல்லாமே. ஜேகவும் சிரிச்சுட்டு அவனோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இங்க அப்படியே பேசிட்டு, சரி அங்கிள் கூட வரியா, 2 பேர் போய் சாக்லேட் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதும், ஐயோ ஹலாம் அதெல்லாம் வேண்டாம், அவள் ஆல்ரெடி நிறைய சாக்லேட் சாப்பிடுவா, அவளுக்கு உடம்பு வர முடியாம போயிடும், நீங்க இதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், என்ன சாவடிச்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஜேகே அவங்க வேலையை பாக்குறேன். டாடி ப்ளீஸ் கொஞ்சமா சாப்பிட்றேன் டாடி, நான் போயிட்டு வரேன் டாடி அப்படின்ற மாதிரி யாஷி சொல்றா. யாஷி நோ, மம்மிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் டாடி, நோ அப்படின்ற மாதிரி சொல்றான். நீயும் வந்தா வாங்கி கொடுப்பல டாடி, நான் ஒரே ஒரு வாட்டி அங்கிள் கூட போய் சாப்பிட்டுட்டு வரேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கியூட்டா கெஞ்சினதும் இங்க ஜேகேக்கு ஏதோ தப்பா இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஜேகே ஒரு மாதிரி யாஷிய பாக்குறான். ப்ளீஸ் டாடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னதும் அவர் ரொம்ப கெஞ்சினதும் ஜேகேக்கும் சரி போயிட்டு ஆனா கம்மியாக தான் சாப்பிடணும், ப்ராமிஸ் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இங்க ஷுகா கூட யாஷியை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அந்த அந்த அங்க கேண்டீன் உள்ளே கேண்டீனும் இருக்கும், அங்கதான் கூட்டிட்டு போயிருப்பாரு. அங்க கேண்டீன்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே யாஷியை பார்த்து, சார் பாப்பா கியூட்டா இருக்கா, உங்க பாப்பாவா, இல்ல ஜேகே பாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்க யாஷிக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்துருச்சு. எல்லாருக்குமே யாஷி பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. இங்க ஷிகா தான் சிரிச்சுக்கிட்டு யாஷியை கூட்டிட்டு வந்து அவ கூட நிறைய ஃபன் பண்றாரு. இங்க நிறைய கேர்ள்ஸ் எல்லாருமே யாஷியை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இங்க ஷிகா அண்ட் கேர்ள்ஸ் யாஷி எல்லாருமே சேர்ந்து ஜாலியா அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. யாஷி சொன்ன மாதிரியே கம்மியா தான் சாப்பிட்றா. அதுக்கு மேல இல்ல போதும் டாடி கம்மியா சாப்பிட சொன்னாரு இல்ல, எனக்கு போதும், டாடிக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னதும் இங்க ஷிகா
அவங்க யாஷியோட ஹேரை சஃபல் பண்ணி அச்சோ ஏன் எல்லாரும் என் ஹேர் ஸ்டைலையே கழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்கிறா. அப்புறம் அச்சோ சாரி பிரின்சஸ், இனிமே பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்னு அவளும் க்யூட்டாக சொல்கிறா. இப்போது இப்படிதான் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு இப்போ கேபின்குள்ளே யோன்ஜன் தான் வரான். மச்சான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகேக்கு யோன்ஜனை பார்த்ததும் அவ்வளோ கோபம். அப்படி ஆனால் எதுவுமே காமிச்சிக்கல, அப்படியே சைலண்டாக உட்காந்து ஜேகே அவரோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. என்ன மச்சான், உன்னை பார்க்க எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சி என்னை வரவேற்பேன்னு பார்த்தா இன்னொரு சைலண்டாக இருக்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து யோன்ஷன் வயிற்றுலேயே ஒன்று கொடுக்குறான். ஐயோ ஏண்டோ அப்படின்ற மாதிரி வயிற்ற பிடிச்சிட்டு யோன்ஷன் கீழே விழுறான். ஏண்டா நாயே, உன்னை நம்பி நான் எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தா நீ எதுவுமே கண்டுக்காம உன் இஷ்டமே இருக்க சுத்திட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. டே அதான் ஃபோன்லேயே அவ்வளோ வாட்டி கழுவி 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 மூஞ்சில பொழிச்சுன்னு ஊத்திட்டியே, அப்புறம் ஏன் மச்சான் இவ்வளோ கோவம்? மச்சான் நான் தெளிவாக செக் பண்ணிட்டேன்டா, நம்ம சைடு எந்த மிஸ்டேக்கும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. எது உனக்கே தெரியுமா? தெரியும். அப்புறம் எதுக்கிட்ட அடிச்ச? என்னை பார்க்க வரேன்ட்டு இவ்வளோ நாள் டிலே பண்ணல, அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஐயோ வலிக்குது மச்சான் தூக்கி விட்றா அப்படின்னதும் கையை கொடுத்து ஜேகேவும் தூக்கி விட்றாரு. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கு மச்சான், நீ எப்படி இருக்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல. ஹாப்பியாக தானே? ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே அவர் சிஸ்டத்துக்குள்ளே தான் போகிறாரு. இங்கே யோன்ஷன்னு பார்க்குறான். அவர் ஒரு சில ஃபைல்ஸு ஒரு சில ஃபோட்டோஸ் தான் காமிக்கிறாங்க. என்ன மச்சான் சொல்கிற? ஆமாம், நமக்கே தெரியாமல் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ கிடைச்ச ஆதாரம் தான் இது எல்லாமே, ஸ்பை வச்சு கண்டுபிடிச்சது எல்லாமே. அப்படியா? யாரு? அதான் சொல்கிறல ஸ்பைன்னு. அப்புறம் யாருன்னு கேட்குற? யாரே கட்டானே என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? எதுக்கு ஊர் ஃபுல்லாக தம்பட்டு அடிக்கவா? அதெல்லாம் தெரியும் போது தெரியட்டும், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போது யாஷியும் சுகாவும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த வேகம்தான் என்னன்னு தெரியல, யோன்ஷனை பார்த்ததுமே யாஷிக்கு பயமாக இருக்குது. யோன்ஷனை பார்த்ததுமே ஒரு மாதிரி பயப்படுறா. பயத்தில் சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. சுகாவை ஹக் பண்ணதுமே ஜேகேக்கு புரிஞ்சிச்சு யாஷி பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சுகா தான், யாரா நீ இங்கே என்ன பண்ணுற, பார்க்க கோமாளி மாதிரி அப்படின்ற மாதிரி சுகா சொன்னதும், இது கோமாளி மாதிரியா? ஹலோ, என்னை பார்த்து என்ன கோமாளி மாதிரியா இருக்கு மச்சான் அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து அவன் ஒரு மாதிரி ஷாக்காக சொல்கிறதும் ஜேகே தான், சொல்லியிருந்தல என் ஃப்ரெண்டு யோன்ஷன். ஓ நீ தான் இந்த லூஸா? எது லூஸாவா? ஹலோ, நான் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே, யாரா அது ரொம்ப ராங்காக பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமிரா பேசினதும் எம்கே சுகா அப்படின்னதும் தான், என்ன மாஃபியா கிங் சுகாவா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாம் அவர் தான் அது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. இங்கே யாஷி தான் பயப்படுறா. அப்போ ஹக் பண்ணதான் இப்போ திரும்பி பார்க்கவே இல்லை. இங்கே சுகாவை, பாஸ் நீங்களா? அச்சோ உங்களை பார்க்கணுங்கிறது என்னோட எத்தனை நாள் கனவு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணலான்ட்டு வரும்போது சுகா தான் அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணி, எட்டப்போ குழந்தை பயப்படுறதில்ல அப்படின்னு. என்னது நம்ம பாப்பாவா சார் அப்படின்ற மாதிரி. என் பாப்பா. ஓ நம்ம பிரின்சஸ் யாஷி குட்டியா இது அப்படின்ற மாதிரி யாஷி குட்டின்னு இருந்தான். யாஷி எப்படி திரும்பி பார்க்குறா. என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஓ தெரியுமே, நான் தான்டா உன் மாமா யோன்ஜன், உனக்கு தெரியலையா? அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்க்குறா. அப்படின்ற மாதிரி அவரும் ஹெட் நோட் பண்ணுறாரு. இல்லை எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. மாமா கிட்ட வா அப்படின்னு. மாட்டேன். ஏன்? உங்களை பார்க்க எனக்கு பயமாக இருக்கு, பூச்சாண்டி மாதிரி இருக்கு, என் மம்மி சொல்லி இருக்கு பூச்சாண்டியில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. இங்கே ஜேகேவுக்கும் ஷோவுக்கும் சிரிப்பு வருது. இது பூச்சாண்டி மாதிரி இருக்கானா? ஏம்மா என்ன மச்சான் இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு மாஃபியா இல்லை,
அந்த மாதிரி கெட்டப்ல தான் வந்திருப்பான். ஸோ அதை பார்த்ததும் தான் அவள் அப்படி சொன்னதுமே அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜேகே யாஷியா வாங்கிக்கிறாரு. நீ மேலே கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு வா, என் பொண்ணு உங்ககிட்ட வரும் அப்படின்னு போது நார்மல் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. இப்போதான் ஓ மனுஷன் தானே நீனு, நான் வெறும் பூச்சாண்டியோன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஜெய்கோ சிரிக்கிறாரு. அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கமா அப்படின்னதும் அவளும் சிரிக்கிறா. ஸோ இப்படிதான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் உள்ள வராங்க. அது ஜேகேவோட ஸ்டூடெண்ட் தான். ஸ்ருதி இவ்வளவா அப்படின்னதும் அவ்வளோ வரா. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி சுகாவையும் ஜேகேவுக்கும் விஷ் பண்ணுறாங்க. அவங்களும் விஷ் பேக் பண்ணிக்கிட்டே கிளாஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க ஜேகேவை. ஓ டைம் ஆச்சுல, ஸ்ருதி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்கள் சார். கொஞ்ச நேரம் யாஷியும் கூட வச்சுக்கோ, கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போ, ஒரு 10 minutes கழிச்சு நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்கிறா. இங்கே ஜேகே தான் திரும்பி யாஷியை பார்க்குறாரு. யாஷி டேடி நீ ஆன்ட்டி கூட போறியா? நான் ஸ்ருதி கூட இருக்கேன் டேடி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாஷி அப்படி சொல்லக்கூடாது, ஆன்ட்டின்னு சொல்லு. ஐயோ சார் பரவாயில்ல சார், நானும் யாஷியும் ஃப்ரெண்டு, நாங்கள் அப்படி தான் பேசிப்போம், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன் சார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் அப்படியா அப்படின்ற மாதிரி யாஷியை பார்த்து ஜேகே கேட்குறாரு. அப்படின்னு கியூட்டா அவளும் ஹெட் நோட் பண்ணுறா. அவளும் சிரிச்சுக்கிட்டே சரி சமத்த பொண்ணாக இருக்கணும், ஆன்ட்டியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா? ஐயோ டேடி நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், நீ குட் கேர்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் அப்படியே குச்சி போறா. அங்கே ஸ்ருதியும் சிரிச்சுக்கிட்டே அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஜேகே அவள் வெளியே போகிற வரைக்கும் போகிற யாஷியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ ஒரு வழியா ஸ்ருதியும் யாஷியும் வெளியே போயிட்டாங்க. போய் ஒரு 2 minutes கழிச்சு தான் யோன்ஷன் தான் என்னாச்சு மச்சான், எதுக்கு பாப்பாவை அனுப்பி வச்ச? யோனுக்கு நான் மாஃபியான்னு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே 2 பேருமே ஷாக்கு. என்ன உன் பையனுக்கா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. ஆமாயா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ? நேற்று நைட்டு அவன் கையில் என் கன்னு என்னை பாயிண்ட் பண்ண மாதிரி நின்னான்னு தெரியுமா? என் ஃபோரேட்டை பார்த்து அவன் கண்ணில் கொஞ்சம் கூட பயமே இல்லை, அவ்வளோ கோவத்தை பார்த்தேன் நான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. யோன்சனும் சுகாவும் ரொம்ப ஷாக்கிங்காக ஜேகேவை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஜேகே சொல்கிற? எப்படி? எனக்கும் தெரியலையா, ஆனால் என் ரூம்க்கு வந்திருக்கான், என்னோட ஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கான், பத்தாயிரத்துக்கு என் பிஸ்டலை வேற கையில் வச்சுருந்துருக்கான். அதை அவன்கிட்ட நான் வாங்கிட்டேன். ஆனாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்ன நடக்குமோன்னு. என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சதும் அது கரெக்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி ஜேகே அவர் கோவத்தில் அவரோட டேபிளை ஒரு பஞ்ச் பண்ணுறாரு. ஜேகே டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயாக விடு. இல்லையோ யோவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அவன் வயன்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டானா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே யாஷியும் ஸ்ருதியும் அங்கே கார்டினரில் நடந்து போயிட்டுருக்காங்க அவங்க கிளாஸ் ரூமை நோக்கி. அப்போது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் ஒரு மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்து இங்கே இந்த ஸ்ருதி பொண்ணு இடித்ததும் அவள் கையில் வச்சுருந்த நோட்ஸ் எல்லாமே கீழே விழுது. இங்கே அந்த பொண்ணு கீழே குடிஞ்சு சாரி சொல்லிட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்ருக்கா. இங்கே அந்த பர்சன் தான் யாஷி கிட்ட நீல் டவுன் பண்ணி உட்கார்றாரு. ஹாய் குட்டி, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களே. தேங்க்ஸ் அங்கிள், நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே, நான் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவங்க தான். அம்மாவும் பேர் என்ன? யாஷி. மிஸ்டர் ஜோன் ஜங்குக் ப்ரொஃபஸரோட பொண்ணு தானே நீனு? ஓ என் டேடியும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா. உங்கள் டேடி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உங்கள் டேடிக்கு தான் என்ன தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு சாக்லேட்ஸ் தான் எடுக்கிறான். இந்தா சாக்லேட்
எதுக்கு? நீ ரொம்ப க்யூட்டா இருக்கல, அதுக்கு தான். இல்ல, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாதுன்னு டேடி சொல்லியிருக்காரு. நான் ஸ்ட்ரேஞ்சர்லாம் இல்லைம்மா, உனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் தான். அப்படியா? நீங்க எனக்கு யாரு? உனக்கு அங்கிள் மர வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சனும் சொல்றாரு. யாஷிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா? எங்க எங்க டேடிக்கு தான் உங்களுக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி? உங்க டேடிக்கு என்ன தெரியாது, ஆனா உங்க மம்மிக்கு என்ன ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க யாஷிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எங்க மம்மிக்கு தான் யாருமே இல்லையே. யாஷி ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த சாக்லேட்டை கொண்டு போய் உங்க மம்மி கிட்ட கொடு. அவளே கேட்பா யாரு உனக்கு இதை கொடுத்தான்னு. அப்போ மிஸ்டர் ஆரன் கொடுத்தாருன்னு சொல்லு, அவளுக்கு எல்லாமே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க யாஷியோட சிக்ஸ லைட்டா டேப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. இங்க அந்த பொண்ணு தான். யாஷி, யார் அவரு? உனக்கு தெரிஞ்சவரா? தெரியலையே, ஆனா அவரு எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போற அந்த பர்சனையே யாஷி பார்த்துட்டு இருக்கா.